வணக்கம். நான் அட்வொகேட் பிரியதர்ஷினி. ஹைகோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். ப்ளஸ் ஐ எம் சர்டிஃபைடு ப்ரிவென்ஷன் ஆஃப் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ட்ரெயினர். இப்போது நம்ம ரீசெண்ட் டேஸில் ரொம்ப பார்த்துட்டு இருக்க ஒரு விஷயம், கேள்விப்படுற ஒரு விஷயம் அப்படின்னா என்கவுண்டர். எங்கே பார்த்தாலும் ரவுடிஸ் என்கவுண்டர் பண்ணிட்டாங்க, போலீஸ் இவங்களை அரெஸ்ட் பண்ணிட்டு போனதுனால என்கவுண்டர் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது நம்ம சமீபமாக எந்த நியூஸ் சேனல்ஸ், நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணாலும் நம்ம கேட்குற ஒரு விஷயமா என்கவுண்டர் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. சரி, என்கவுண்டர் அப்படின்னு சொல்கிறோம். வெதர் என்கவுண்டர் இஸ் a legal one அப்படிங்கிறது கொஸ்டின் மார்க். ஏன்னா எப்பவுமே நமக்கு எது மேலேதான் ஒரு டவுட் இருந்தது, எந்த கான்செப்ட் மேலேயாவது நமக்கு ஒரு தெளிவு வேணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம அது கொஸ்டின் கேட்டோம், ஆட்டோமேட்டிக்கலி வில் கெட் அன் ஆன்சர். நம்மளே உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கிறதுக்கு பதிலாக இது ஏன் இப்படி நடக்குது, எதனால இப்படி நடக்குது, இது உண்மையிலே இதுக்கு ஏதாவது லீகல் ப்ரொவிஷன்ஸ் இருக்கா, இது லீகலி அக்செப்டபிள், அப்படிலாம் நம்ம கொஸ்டின் கேட்கும் போது நமக்கான ஆன்சர்ஸ் இந்த இடத்துல கண்டிப்பா நமக்கு கிடைக்கும். ஸோ அப்படி நம்ம கேட்குறப்போ பார்த்தோம் அப்படின்னா என்கவுண்டர் வெதர் இஸ் தட் லீகல். மொதல் விஷயம், என்கவுண்டருக்கு லா படி ப்ரொவிஷன்ஸ் ஏதாவது இருக்கா? ஓகே, அப்படி ப்ரொவிஷன்ஸ் இருந்தது அப்படின்னா என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க போனோம் அப்படின்னா, என்கவுண்டர் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு இது வரைக்கும் நமக்கு லால எந்த ப்ரொவிஷனுமே கிடையாது. பட் அதை எப்படி நம்ம ரிலேட் பண்ணலாம் அப்படின்னும் போது, என்கவுண்டர் யார் பண்ணுவா? காமன் பீப்புள் என்கவுண்டர் பண்ணுவாங்களா? கண்டிப்பா பண்ண மாட்டாங்க. போலீஸ் அஃபீஷியல்ஸ் they'll do the process of encounter. ஓகே, இது எப்படி நம்ம ஈஸியா புரியறதுக்கு நம்ம எடுத்துட்டு போலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப ஆஸ் அ காமன் மேன் நம்ம ஒருத்தவங்க இருக்கோம், இப்ப நானே இருக்கேன் அப்படின்னா எனக்கும் ஏதாவது ஒரு விஷயம் என்னோட உயிருக்கோ இல்ல என்னை யாராச்சும் எதை அரெஸ்ட் பண்ண வராங்க அப்படின்ற பட்சத்துல அவங்களோட நோக்கம் தப்பா இருக்கும் பட்சத்துல நான் என்ன பாதுகாத்துக்கிறதுக்காக நான் ஒரு விஷயம் பண்றேன், விச் மீன்ஸ் அவங்கள நான் அட்டாக் பண்றதோ இல்ல தடுக்கிறதோ அவங்கள அதனால நான் அடிக்கிறதோ அப்படி நான் பண்ண போனேன் அப்படின்னா அதுதான் பிரைவேட் டிஃபென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். விச் மீன்ஸ் என்னன்னா அந்த பர்சன் கிட்ட இருந்து பாதுகாத்துக்கிறதுக்காக நான் ஒரு விஷயம் பண்றேன் அப்படிங்கிறது தான். சேம் விஷயம் தான் போலீஸ் இந்த இடத்துல பண்றாங்க. அதுதான் என்கவுண்டர் அப்படிங்கிற வேர்ட்ல இங்க டிஃபைன் ஆகுது. தி ஆக்ட் விச் போலீஸ் தே ஆர் டூயிங் ஃபார் தேர் பிரைவேட் டிஃபென்ஸ், அதுதான் என்கவுண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, யாரை என்கவுண்டர் பண்றாங்க, எப்ப என்கவுண்டர் பண்றாங்க? எல்லா கிரிமினல்ஸையும் என்கவுண்டர் பண்ணிடுறாங்களா? கண்டிப்பா கிடையவே கிடையாது. அப்படி பண்ணலாமா? கண்டிப்பா பண்ணக்கூடாது. ஓகே, பட் ஸ்டில் என்கவுண்டர் இஸ் அ டிபேட்டபிள் கான்செப்ட். அது ஏன்றதை நான் உங்களுக்கு சொல்றேன், இதுக்கப்புறம் சொல்றேன். கிரிமினல்ஸை பண்றாங்க. எப்போ பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம நிறைய பார்த்துருக்கோம். போலீஸிடம் இருந்து தப்பி ஓடும்போது, முயற்சிக்கும் போது என்கவுண்டரில் சுட்டு கொல்லப்பட்டார் அப்படிங்கிற கான்செப்ட்ஸ் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். இதான் நமக்கு வர ஒரு டேர்மா இருக்கும். போலீஸ்ல தப்பிக்க முயற்சி பண்ணாங்க, அவங்க போலீஸை அட்டாக் பண்ணாங்க தப்பிக்கிறப்போ, அதனால போலீஸ் என்கவுண்டர் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் எல்லாத்துலயும் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். ஓகே, அந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா போலீஸ் அவங்களுக்கான பிரைவேட் டிஃபென்ஸை அவங்க இனிஷியேட் பண்ற கான்செப்டா அது இருக்கு. ஓகே, இப்போ ரீசெண்டா நமக்கு இருக்க கேசஸ்லயும் நம்ம பார்த்தோம். கூட்டிட்டு போகும்போது இன்வெஸ்டிகேஷனுக்காக கூட்டிட்டு போன ஒருத்தரை என்கவுண்டர்ல சுட்டுட்டாங்க அப்படின்னும் போது அதுக்கு என்ன ரீசன் முன்வைக்கப்பட்டது அப்படின்னா, போலீஸை அவங்க அட்டாக் பண்ணாங்க, போலீஸ் சுட தொடங்கினாங்க, அதனால போலீஸ் திரும்ப சுட்டதுல அவர் இறந்துட்டாரு, இதுதான் என்கவுண்டர் கான்செப்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, போலீஸ் என்கவுண்டர் பண்றாங்க. ஒரு நார்மல் பீப்புள், இப்ப நானே இருக்கேன், என்னை யாராவது தாக்க வராங்க அப்படின்னா பிரைவேட் டிஃபென்ஸ்க்கு நான் இது பண்ணேன் அப்படின்னா நான் அதை அப்படியே ஜாலியா பண்ணிட்டு போயிட முடியாது. நான் அந்த இடத்துல வேலிட் ரீசன் கொடுக்கணும். ஏன் அவங்க என்னை தடுக்க வரும்போது நான் ஏன் அவங்களை தடுக்க போனேன், அவங்க என்ன மாதிரி எல்லாம் தாக்க வந்தாங்க அப்படிங்கறத நான் ப்ராப்பரான ஒரு கான்செப்ட் கொடுக்கணும். அவங்களுக்கு கொடுக்கும் போது அது உண்மையா இருக்கும் பட்சத்துல தான் பிரைவேட் டிஃபென்ஸ் அப்படிங்கிற ஒரு டேர்முக்குள்ள அது கொண்டு வருவாங்க. The same thing applies to police officials also. அங்க என்னென்ன கிரைட்டீரியாஸ் ஃபுல்ஃபில் ஆயிருக்கணும் அப்படின்னா, போலீஸ் மஸ்ட் ப்ரூவ் தட் ஆமா நான் இன்வெஸ்டிகேஷன் கூட்டிட்டு போகும்போதோ இல்ல கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போற வழியிலையோ இல்ல அவங்களை ஜெயிலுக்கு கூட்டிட்டு போற வழியிலையோ அவங்க தப்பிக்க முயற்சி பண்ணாங்க அப்படிங்கிற ஸ்ட்ராங்கான ஒரு விஷயத்தை எவிடன்ஸோட அவங்க ப்ரூவ் பண்ணணும். ரெண்டாவது, அவங்க என்ன தாக்க முற்பட்டாங்க, விச் மீன்ஸ் அந்த பர்சன் கையிலையும் கன் இருக்கணும். விச் மீன்ஸ் ஃபயர் ஆன் ஃபயர் அந்த கான்செப்ட் தான் என்கவுண்டர் வரும். அவங்க கையிலயும் கன் இருந்து எங்களை சுட முயற்சி பண்ணாங்க, இல்ல சுட்டுட்டாங்க, அதனால நாங்க திரும்ப சுட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்க ப்ரூவ் பண்ணணும். மூணாவது அப்படின்னா, யாரையாவது என்கவுண்டர் பண்ணிட்டாங்கன்னா இம்மீடியட்லி அவங்களோட ஹையர் அஃபிஷியல்ஸ்க்கு அவங்க அதை இன்ஃபார்ம் பண்ணியே ஆகணும். இன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த பர்டிகுலர் லொக்காலிட்டி, ஃபார் எக்ஸாம்பிள் அது கூட்டிட்டு போற ஒரு வண்டியா இருக்கலாம், இல்ல ஏதாவது ஒரு பர்டிகுலர் லொகேஷனா இருக்கலாம், எங்க நடக்குதோ அந்த இன்சிடென்ட், தட் இஸ் கிரைம் சினாரியோ எங்க நடக்குதோ, என்கவுண்டர் எங்க நடக்குதோ அங்கே ஒரு மெஜிஸ்ட்ரேட் போயிட்டு அந்த ஒரு சினாரியோ கிரைம் சினாரியோ இன்வெஸ்டிகேட் பண்ணி ஒரு ரிப்போர்ட் எடுப்பாங்க. மொதல் விஷயம், அவங்களோட போஸ்ட்மார்ட்டம் நெக்ஸ்ட் நடக்கும். தென் போலீஸ் மேலேயும் ப்ராப்பர் என்கொயரி இனிஷியேட் பண்ணுவாங்க.
போலீஸ் தானே அவங்கள பாதுகாத்துக்கிறதுக்காக சுட்டுட்டாங்க அப்படியெல்லாம் விட்டுற மாட்டாங்க. போலீஸ் மேலேயும் ப்ராப்பர் இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ் வந்துட்டு அந்த இடத்துல இனிஷியேட் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, போலீஸ் எப்படி வந்து போகுதோ அந்த மாதிரி போலீஸ்க்கும் சம்மன் போகும். போலீஸ் மேலேயும் ப்ராப்பரா இல்லைன்னா எஃப்ஐஆர் அவங்க மேலேயும் ஆகும். அவங்க ப்ராப்பரா ரீசன் கொடுக்கல அப்படிங்கிற பட்சத்துல அங்கேயும் ட்ரையல் நடக்கும். போலீஸ் ஹாவ் டு ப்ரூவ் தட் நான் இந்த ரீசனுக்காக தான் இவங்களை கொலை பண்ணேன். ஈவன் தே ஹாவ் டு ப்ரூவ் தட் நான் ஒரு இன்னசென்ட், என்னை தாக்க வந்ததுனால தான் நான் வந்து அவங்கள வந்து தாக்குனேன் அப்படிங்கிறத போலீஸும் ப்ரூவ் பண்ணணும். ஸோ காமன் பர்சனுக்கு என்ன ப்ரொசீஜர் இருக்கோ த சேம் ப்ரொசீஜர் அப்ளைஸ் டு போலீஸ் அஃபிஷியல்ஸ் ஆல்சோ. என்கவுண்டர் அப்படிங்கிற கான்செப்ட்ல அகெயின் இட் கம்ஸ் அண்டர் தி கான்செப்ட் ஆஃப் பிரைவேட் டிஃபென்ஸ். ஸோ என்கவுண்டர் அப்படிங்கிறது நம்ம இங்க பார்க்கும்போது தென் இன்னொரு விஷயம் நம்ம என்னன்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் என்கவுண்டருக்கு லா கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போ லாவே கிடையாது, இந்த ரூல்ஸ்லாம் எங்கிருந்து வந்தது, யார் இந்த ரூல்ஸ்லாம் சொன்னா, ஏன் இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் அண்ட் நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் இந்த இடத்துல தே ஆர் பிளேயிங் அ வைட்டல் ரோல். என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க தான் இந்த இடத்துல கைட்லைன்ஸ் கொடுக்குறாங்க. ஏன்னா ஒரு உயிரை எடுக்கிறதுக்கு யாருக்குமே அதிகாரம் கிடையாது. தட் இஸ் மனித உரிமை மீறல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாய்ஸ் ரைஸ் பண்றாங்க. அப்படியே அவங்க இருக்கட்டும், என்ன வேணா பண்ணிருக்கட்டும், அவங்களுக்கு நீங்க டெத் பெனால்ட்டி கூட கொடுங்க. ஏன்னா ஸ்டில் இந்தியால டெத் பெனால்ட்டி அப்படிங்கிறதே வந்துட்டு எப்படி ஒரு 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 ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேசஸ்க்கு மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. எங்கேயோ ஒரு கேஸ், எத்தனையோ வருஷத்துக்கு ஒரு கேஸ். இப்போ நம்ம பார்த்துருக்கோம் நிர்பயா கேங் ரேப் கேஸ் ஆகட்டும், இல்லை அந்த மாதிரி சில குறிப்பிட்ட கேசஸ்க்கு மட்டும்தான் ஸ்டில் டெத் பெனால்ட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. லைஃப் இம்ப்ரெசன்மெண்ட் டில் டெத்ன்ற கான்செப்ட் கூட கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் ஹவு போலீஸ் கேன் டேக் லைஃப் ஆஃப் ஒன் பர்சன் அப்படிங்கிறது தான் இங்கே கொஸ்டின் மார்க். ஸோ இப்போ நம்ம சொன்ன கைட்லைன்ஸ் எல்லாமே which is being stated by state human rights commission and national human rights commission. இதெல்லாம் ஃபாலோ பண்ணி ஈவன் போலீஸ் ஹாவ் டு ப்ரூவ் தட் இல்லை இதுதான் விஷயம், பிரைவேட் டிஃபென்ஸ்க்காக தான் நாங்கள் இது பண்ணோம், அவங்க என்ன சுட வந்தாங்க, திரும்ப அதனால நான் சுட்டேன் இப்படிங்கிறதெல்லாம் அவங்க ப்ராப்பரா ப்ரூவ் பண்ற பட்சத்துலலாம் ஈவன் போலீஸுமே வந்துட்டு அந்த இடத்துல இன்னசென்ட் அக்விட்டல் ஆவாங்க. இல்லைன்னா ஈவன் லா முன்னாடி காமன் மேனோ போலீஸோ எந்த அஃபிஷியல்ஸ் தப்பு பண்ணாலும் தப்பு தான். ஸோ என்கவுண்டர் கான்செப்ட்ன்றது அகெயின் விச் இஸ் அ பிரைவேட் டிஃபென்ஸ் கான்செப்ட் ஃபார் த போலீஸ் அஃபிஷியல்ஸ். ஸோ என்ன நடந்தாலும் அவங்க ப்ரூவ் பண்ணா மட்டும்தான் அவங்க அந்த விஷயத்துல இருந்து வெளியே வர முடியும். இல்லைன்னா அவங்களும் என்ன பனிஷ்மெண்ட்ஸோ அதை வந்து கோ த்ரூ பண்ற மாதிரி தான் இருக்கும். தேங்க்யூ.